அப்படியே ஒரு சுருக்கமான இளநி. அந்த ஸ்லோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாகவே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டது யாருன்னு தெரியுமா, நம்ம தங்கச்சி தான். நம்ம இளநி வெட்டி குடிக்கக்குள்ளே ஆரம்பிக்கக்குள்ளே அதுக்குள்ளே வெட்டி தான் கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டிங்கன்னா நார்மலாக இளநி எப்படி வெட்டுவாங்க தெரியல, இந்த மண்டையில் வெட்டுவாங்க. இது வந்து பின்னாடி போய் சொல்லுவாங்க இளநியில். நான் ஏன் இப்படி வெட்டினோம்னா நல்ல ரூபா இருக்குது, இந்த இடத்துல வெட்டினோம்னா நமக்கு வந்து நல்ல பக்குவமாக வெட்ட முடியும். அவர் வந்து இளநி அப்படி தான் வெட்டுவாங்க. அதுதான் ஒரு முறை. நான் ஒரு நாள் மாற்றி வெட்டும்போது எங்கள் அப்பா என்ன பேசி விட்டாங்க, அப்படிலாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் அதுக்கப்புறம் வெட்டி வெட்டேன். அதுக்கப்புறம் நம்ம முடியாத பட்சத்தில் அருவா நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படிலாம் வெட்டலாம். ஏன்னா யாரெல்லாம் இருக்கான்னு மாதிரி இவ்வளோ பேர் வந்திருந்தோம். அந்த கடைசியாக அந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ பேர் வந்துருந்துன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா முத மரத்தில் நமக்கு வந்து வெட்டி முடிச்சது வந்து காணலை. அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம வந்து 2ஆம் மரத்தில் ஏற ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. நம்ம தோட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நாணல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளத்தால் மூழ்கிட்டு, அந்த குளத்தை அந்த இடத்துல நல்லா பயிர் வச்சுட்டு இருந்தோம். அந்த நாணல் வந்து அப்படியே பட்டரத்தையே அடிச்சுட்டு அந்த வயலையே உழுப்பி விட்டு அதனால அதுக்கப்புறம் தான் ஒன்றும் செய்ய முடியல. பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆம் மரம். இது பார்த்தீங்கன்னா ஏறும்போது எடுக்க முடியல, இறங்கும் போது தான் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா செவ்வல்லி மரம். செவ்வல்லி மரம்னா எப்படி சொல்கிறோம்னா, இந்த மரத்தில் அவ்வளோ நமக்கு வேலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் செவ்வல்லி மரம் தான், மேலே மட்டைகள் அவ்வளோவா இல்லை. அப்புறம் இது வந்து ஒரு வேப்ப மரத்தை ஒட்டி தான் நினச்சி அந்த வேப்ப மரத்தில் பாதி ஏறிச்சு, அதில் ஏறியாச்சு. அப்புறம் இளநி எப்படி வெட்டுறோன்னு பாருங்க. இந்த மரத்தோட இளநி நல்லா இதுவும் சுவையாக தான் இருந்துச்சு. எவ்வளோ சுவையாக இருந்துச்சுன்னு சொல்லி குடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, அதை சொல்லுங்க பாருங்கள். இது நம்ம கிணத்து பக்கத்தில் உள்ள மரம் தான். அது நம்ம அப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருந்தோம். இளநி வெட்டுறது பாருங்கள். இப்போ நமக்கு இந்த இளநிலாம் கட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இளநி வந்து நக்குவரி மரம், இது வந்து செவ்வல்னிலே இது வந்து நாட்டு மரம். இப்போ வந்து செவ்வல்னி மாதிரி இந்த உருண்டை அப்படிலாம் இருக்காது. நம்ம இப்போ இளநி வெட்டுறது மட்டும் பாருங்க ஸ்லோமோல. எல்லாரும் யாரும் முறை சொல்லியிருந்தா அது ரொம்ப பெருசா இருக்குமா? அது எதற்கு அந்த சிரிப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த புனல் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பைப்புக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்காங்க போல். அந்த ரீல்ஸ் மாதிரி இவங்க செல்லு இந்த பக்கம்